இது எப்படி கொடுக்கலாம்? வெல்கம் டு திருட்டு கனெக்ஷன் எபிசோட் 3. முதல் ரவுண்ட் வந்து சினிமா ரவுண்ட். ஃபோன்லாம் சைலண்ட்ல போடுங்க. இதெல்லாம் வீடியோல வராது. ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும். இல்லைன்னா பாயிண்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து படம் பேர் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே போயிடுமா? ரூல்ஸ் எல்லாம் அதே ரூல்ஸ் தான். விஜய் டிவில வர கனெக்ஷன் கேம் எப்படி விளையாடுவோமோ அதே மாதிரி தான். அதை அங்கிருந்து திருடி விளையாடுறதுனால திருட்டு கனெக்ஷன். ஆனா இங்க தனியா ஒரு பிக்சரா வராது, மொத்தமா ஒரே பிக்சர் வந்துடும். ஐ மீன் ஒரே முட்டா எல்லா பிக்சரும் வந்துடும். ஒரே முட்டாவா? எப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க? நாங்களாம் இப்படி பேச மாட்டேங்க. எடுத்து முட்டுறீங்க. காலா. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருந்தா பிரஸ் பண்ணி சொல்லுங்க. சிம்பிளா இருக்குன்னு சொல்லாதீங்க. சொல்லு. என்னன்னே தெரியல. அவுட். சிங்கம் 3. அதெல்லாம் அமுத்துன்னு சொல்லணும். பட்டன் அமுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிறது. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா கணக்கு கிடையாது. பாயிண்ட் இல்ல. சீட்டிங். சீட்டிங்கா? ஆமா, பட்டன் பிரஸ் பண்ணணும்னு சொல்லணும். அமுத்திட்டு இப்பெல்லாம் பார்க்க கூடாது. சொன்னேன். உங்களுக்கு என்னன்னே தெரியல. பாயிண்ட் இருக்கா இல்லையா? பாயிண்ட் இல்ல. ரஜினி முருகன். பட்டன் பாவம் இல்லையா? அது இந்த பக்கம் எனக்கு படையப்பான்னு தோணிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை. வலிமை தோணலையா? தோணுச்சு. அதுவா அப்படின்னு தெரியல. மெய்யழகன். என்னடா இது? பாஸா? இது ஓடட்டும். விட்டுறலாமா? சாமி ஸ்கொயர். ஆனா இப்படி ஒரு இந்த படம் பேர் சாமி ஸ்கொயர் தானா? சாமி ரெண்டாம் படம் சாமி ஸ்கொயர். சாமி ஸ்கொயர் தான். எங்கேயும் காதல். இந்த படம் எனக்கு பிடிக்கும். சூப்பர் டீலக்ஸ். கூலி. ரொம்ப ஈஸியா இருந்தா அப்படி அதுவாதான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது. எலிசா சன்னா இப்படிதான் படம் இருக்கா? நான் நினைச்சேன் ராட்சசன். நீ எத்தனை ஜெயிச்ச? நான் தான் ஜெயிச்சேன். சரி பரவாயில்ல. நான் 3 கரெக்டா சொன்னேன். நீ எத்தனை கரெக்டா சொன்ன? நான் கண்டிப்பா ஒரு 6வது கரெக்டா. 3 2 5. நீ 5 கரெக்டா சொல்லியிருக்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர். சரி. அட முதல் கேம்ல வாய் விட்டனா? அத லேசா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசாம கமெண்ட் இருந்திருக்கலாம். வாயை கொடுத்து எதையோ புண்ணகிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரைட்லா ரைட். நம்ம தான் ஜெயிக்கிறோம். 3 ரவுண்ட்லயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். இம்பாசிபிள். அடுத்த ரவுண்ட் பார்க்கலாம். சோ செகண்ட் ரவுண்ட் வந்து இதே மாதிரி கனெக்ஷன்ஸ் வச்சு இந்தியாவோட ஸ்டேட் நேம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படியா? கஷ்டமா தான் இருக்குமா? எனக்கு தான் கஷ்டம் இதுல. சரி பார்க்கலாம். முதல் கேள்வி. பஞ்சாப். பான். ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. திரிபுரா. மணிப்பூர். இந்த ரவுண்டு வாய் விடவே மாட்டேன்டா. ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம். அது எப்படி? ஹேர். சரி இது விட்டுறலாம். எப்படின்னு எனக்கும் தெரியல. நிஜமாவே ஹேர் அவுல்லா. ஹேர் அவுல்லா அப்படியாமா? சரி ஒன்று போச்சா? பீகார். கரெக்ட். பீகார் தான். நான் பிஆர்டி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அந்த லாக் ஒரு வச்சாங்கல்ல.
வெஸ்ட் பெங்கால். ஓ அது வெஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. பெண்கள் பெண்கள்னு வந்துச்சு. பெண்கள். சோ எத்தனை சொல்லிருக்கா? 3யா? என்னோட ஒன் லீடிங் போயிடுச்சா? சத்தீஸ்கர். சாட்டா. I think யோசி. நான் அப்படி நினைக்கிறேன், தெரியல. இருக்கு, அதான் கரெக்ட். டிஷ் கரெக்ட். நைஸ். அது என்ன பாட்டில் என்ன? குஜராத். ஜார். அது என்ன கு? அது என்னன்னே தெரியல. நானு ஜாரு ராத்து எல்லா ஸ்டேட்டும் சொல்லி பார்த்தேன், இதான் இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்ட். அது என்ன கூடுதல் குக்கு, அந்த கூ அப்படின்னு நினைக்கிறேன் நானும். கோவா இல்ல, தப்பு. அவுட். பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. இல்ல சொன்னதா பாயிண்ட். அப்படிலாம் இல்ல, தப்பா சொன்னாலும் அது என்ன ஆஷா? ஆஷ் சம். திரும்பி பார்க்கலாமா? திரும்பி பார்க்கலாமா? திருப்பி பார்க்கலாமாண்ணா? திரும்பி பார்க்கலாமா? தமிழ்நாடு வா. ஓ தமிழ்நாடு. நாட்டு நான் யோசிச்சிட்டேன். எத்தனை சொன்ன நீ? 5. வந்து சொல்லிட்டியா? 5 4. நீ எவ்வளவு சொன்ன? தெரியல நான் எத்தனை சொன்னேன்ட்டு. நீ தான் ஜெயிச்ச இந்த ரவுண்டு கன்ஃபார்மா? இல்ல தெரியாது. அதாவது நான் தப்பா சொன்னதுனால நீ ஜெயிச்சிட்ட. சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நான் தப்பா சொன்னதுனால நீ ஜெயிச்சிட்ட. இல்லைன்னா டிராவ் ஆயிருக்கும் இந்த ரவுண்டு. 2 ரவுண்டு தொடர்ந்து ஜெயிச்ச காரணத்தினால பிரியாக்கு அடுத்த ரவுண்டு வந்து வின்னர்லாம் சொல்றது இல்ல. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. அடுத்த ரவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. எங்க அது? எங்க அந்த கூலிங் கிளாஸ். குருட்டு கிளாஸ். இதுல நடுவில் நிறைய பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதுல லைட்டை போட்டு விட்டோம்னா எதிர்த்து இருக்க மனுஷங்களே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதை போட்டுட்டு தான் நீ அடுத்த ரவுண்டு விளையாடணும். தெரியுதா? ஒரு மாதிரி டபுளா தெரியுது. சரி, அடுத்த ரவுண்டு வந்து சாங்ஸ். இதெல்லாம் அநியாயம். ஆனா தெரியுதா? தெரியுது. இது எத்தனை? அதெல்லாம் தெரியுது. சரி எத்தனை சொல்லு. 3. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த ரவுண்டு வந்து சாங்ஸ், தமிழ் பாடல்களை வந்து அந்த பிக்சர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். இது எங்க இருக்குன்னே தெரியல, 2 தெரியுது. கண் குழந்தை நீ நெஞ்சு வலியா? கண் நினைக்கிறேன். கண்ணம்மா உன்ன மனசில். கரெக்டா? கரெக்டா தான் நினைக்கிறேன். இது ஃபேவரட் சாங் ஆச்சே. நான் சம்பந்தமில்லாம வேறையே யோசிச்சுட்டு இருக்கிறேன். செகண்ட் பிக்சர் என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு பாட்டு இருக்கா? தேன் சுடரா? தெரியல. சரி சும்மா அப்படி சொல்றேன். தேன் சுடரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? தேன் சுடரா இது சரியான பதிலா என்று பாத்துறலாம். நிஜமா கண்ணு ஒரு மாதிரி கிருட்டி. தேன் சுடரு லவர் படத்துல அப்படி ஒரு பாட்டு இருந்திருக்கு. அந்த படம் பார்க்கல. கண்ணு மொய்மைன்றது இதுல சொல்லிட்டு இருக்கா. மலரே மௌனமா? மலரே மாவு நாமம். இது ஃபேவரட் சாங் தான். எனக்கு கெட்ட வார்த்தை தான் வருது. அப்படிதான் இருக்கு. நீயா ஒளி. அதான் நீயே ஒளி. எவ்வளவு சொன்ன? 3. இது உனக்கு கஷ்டமாவே இல்லை நினைக்கிறேன். அந்த மிச்சம் இருக்க கேப்பே ஒட்டி விட போறேன். பல்லானது. நைஸ். நீங்க இதை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண கூடாது? இது டூ அப்படின்னு. அதையா? டேய் இது எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குது. அடுத்தது சொல்லுவோம் பேர் கரெக்டா. நிலாவேவா? அது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நிலாவேவா வந்து போன் பண்ணு. நிலாவேவா அதுதான் கரெக்ட் தான். அப்ப அந்த லாஸ்ட்க்கு என்ன அர்த்தம் தெரியல. இந்த பாட்டுக்கு சவுண்ட் வச்சு கேட்டோம்னா தெரிஞ்சு. ஃபோன் தான் இருந்தது. ஆமா. இப்போ எவ்வளவு சொல்லிருக்க?
7 ஸ்டார்ட் பண்ணோம். 7, 8, 9, 10, 11, 12 6 விளையாண்டுருக்கோம். நான் 2, 3, 3 சொல்லியிருக்குமா? 1 சொல்ல முட்டமா? நான் இல்ல சொல்லாமல எதுவுமே அப்ப 3, 3. ம். இப்போ சொல்றேன் பாரு. கண்ணோடு காண்பதெல்லாம். இது போட்டதான் ஆன்சரே வருது. இதான் சீட் கோடு போல இருக்கு. ஓ அப்படியே கரெக்டா அது மட்டும் தெரியுது. லாஸ்ட் ஒன்னா இதை நான் சொல்லணுமா? சொல்லு. காதல் ஆசை யாரை விட்டது? இப்போ என்ன ஈக்குவல் அதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டிராதி மேட்சா இல்லை டைம் இப்போ 4-4 இருக்குமா? ஆமாம் நினைக்கிறேன் 4-4 தான் இருக்கணும். ஓகே லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்னடி மாயாவி நீ. இதில் நம்ம ஜெயிச்சா நம்ம தான் ஜெயிச்சோம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஒரு வரு வீடு போய் நான் அடிச்சா தாங்க மாட்டேயா? தா கடைசியில் தானே வருது. நான் அடிச்சா சரி ஓகே. அப்புறம் என்ன கேம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வருங்க. ஐபிஎல் சீசன் வேற வந்துருச்சு. நல்ல வேளை அதை சொல்லல. இப்படி மஞ்சள் சொக்கா போட்டு மஞ்சள் டீம் மனத்தை வாங்கிட்டேன்னு கேட்டிருப்பாங்க. இந்த கேம்ல வேணா மஞ்சள் சொக்கா தோக்கலாம், ஆனா அந்த கேம்ல தெரியல அதுலயும் தோக்கலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எதுல வேணாலும் நடக்கலாம். இந்த கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி கேம்ஸ் மட்டுமே நிறைய பேர் விரும்புறது காரணத்தினால வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கேம்ஸுக்கு மட்டுமே தனியாக ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதுல ஷார்ட்ஸ், கேம்ஸ், லாங் வீடியோ இதெல்லாமே போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்